ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தோடு சுகத்தோடு நடத்துவாராக. இந்த காலை நேரத்தின் தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 7வது வசனம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏசாயாவை கொண்டு தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். பக்தனை கொண்டு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். என்னுடைய நீதியை அறிந்தவர்களே, என்னுடைய வேதத்தை இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டியது என்ன? மனுஷனின் நிந்தனைக்கு பயப்படாமல் இருங்கள், அவர்கள் தூஷணங்களால் கலங்காமல் இருங்கள். மனுஷன் நம்மை நிந்திக்கிற சூழ்நிலைகள் வரலாம், மனுஷர்கள் நம்மை தூஷிக்கின்ற நேரங்கள் வரலாம். ஆனால் நாம் அதை குறித்து பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. நிந்திக்கப்பட ஒரு காலம் இருக்கலாம். தேவனுடைய மனுஷனாகிய தாவீதை சிமேயி தூஷித்த போது தாவீது சொன்னார், அவன் நிந்தித்த இந்த நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை சரி கட்டுவார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நிந்தனைக்கு பதிலாக நன்மைகளை சரி கட்டுகிறதான தேவன். தூஷணங்களுக்கு சரியாக நமக்கு மேன்மையை பெருக பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் மனுஷனுடைய நிந்தனைகளை குறித்து பயப்படாதிருங்கள், அவர்களுடைய தூஷணங்களை குறித்து கலங்காதிருங்கள். இந்த காலை நேரத்தில் இவைகளும் எனக்கு நன்மையாய் மாறும் என்கிற விசுவாசம் நிறைந்த இருதயத்தோடு நீங்கள் தொடர்ந்து பயணம் பண்ண கர்த்தர் உங்களுக்கு கிருபை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, மனுஷர்களுடைய நிந்தனைகளுக்கும் தூஷணங்களுக்கும் ஆண்டவருடைய வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற மக்கள் பயப்பட வேண்டாம் என்று நீங்க உங்க வார்த்தையை கொண்டு சொல்லி வைத்திருக்கிறீங்க. இன்றைக்கும் பல நிலைமைகளிலே நிந்திக்கப்படுகிற தூஷிக்கப்படுகிற அனுபவங்கள் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எங்கெங்கே காணப்படுகிறதோ அங்கெல்லாம் தைரியத்தை அவர்களுக்கு கொடுத்து இந்த நிந்தனைக்கு பதிலாக நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வரும் என்கிற விசுவாசத்தை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டு நடத்தும். தொடர்ந்து உங்க கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ளும், ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.